सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. உடன்கண்டாய் நன்னஞ்சே உத்தமனன்னும் உளன்கண்டாய் உள்ளுவார் உள்ள துளன்கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்று ஓர். ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே ராசக்கிரீடையை சுகாச்சாரியர் வர்ணித்து கொண்டு வருகிறார். கண்ணன் புல்லாங்குழல் வாசித்தான். திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அனைவரும் தங்கள் தங்கள் காரியத்தை மறந்து கண்ணனுடைய இருப்பிடத்திற்கு சென்றார்கள். அவர்களுக்கு ஆனந்தம் அதிகரித்தது. கண்ணன் அவர்களை விட்டு பிரிந்தான். கண்ணனை பிரிந்த வருத்தத்தினால அனுகாரம் செய்தார்கள். கண்ணன் செய்த செயலை தாங்கள் செய்து காட்டினார்கள். அதனால் கண்ணன் செய்த செயல் அனைத்தையும் பாடிக்கொண்டு வருகிறார்கள். அதற்கு கோபிகா கீதம் என்று பெயர். அந்த கோபிகா கீதத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். ரிஷபதேவயம் ரக்ஷிதா முஹு தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவிகிருணந்தி தே பூரிதா ஜனாக. அத்தியாச்சரியமாக சுகாச்சாரியர் வர்ணித்து காட்டினார். தவ கதாமிருதம் தப்த ஜீவனம். பகவானை பற்றிய இந்த கதை அமுத மயமாக இருக்கக்கூடிய கிருஷ்ண கதா அமிர்தம் தாபத்திரயத்தினால தப்தர்களானவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. நாம் அத்தனை பேரும் 3 விதமான துன்பத்தை அனுபவிப்பவர்களாக இருக்கிறோம். இதற்கு தாபத்ரயம் அப்படின்னு பெயர். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு 3 விதமான துக்கம். ஆத்தியாத்மிகம் அப்படின்னா நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய துன்பம், ஆத்தியாத்மிகம்னு பெயர். ஆதி பௌத்திகம் மற்றவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமம். அடுத்து ஆதி தெய்வீகம் தேவதைகளால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம். ஆக 3 விதமான துன்பத்துக்கு உட்பட்டவர்களாகவே நாமும் இருக்கிறோம். ஆத்தியாத்மிகம்னா நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய துன்பங்கள். நமக்கு நாமே துன்பத்தை ஏற்படுத்திப்போமா? அது எப்படி அப்படின்னா, ஒரு குளத்தில் 1/2 மணி நேரம் குளிக்கலாம். ஒரு நதியில் ஒரு 20 நிமிஷம் நீராடினா ஒன்றும் ஆகாது. அதே குளத்தில் 4 மணி நேரம் குளிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும்? ஜுரம் வராதா? ஜலதோஷம் சளி பிடிக்காதா? அப்போ இதெல்லாம் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய துன்பங்கள், ஆத்தியாத்மிகம் அப்படின்னு பெயர். அடுத்து ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம். ஆதி பௌத்திகம்னா மற்றவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமம். வண்டியில் மிதிவண்டி 2 சக்கரம், அந்த மிதிவண்டியில் நாம் ஒழுங்காக தான் போயின்னு இருக்கோம். ஆனால் எதிர்த்தாப்பில் யாரோ ஒருத்தர் கத்துக்குட்டி வந்தார். அவருக்கு சரியாக பழக்கம் இல்லை, நம்ம மேலே மோதிட்டார். அதனால் காலில் அடிபட்டது. அப்படின்னா மற்றவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமம். நான் ஒழுங்காகத்தான் நடந்து போனேன், அவன் வேகமாக வந்து என் மேலே மோதிட்டான். ஒன்று, இதுக்கு காரணம் என்னன்னா, முதல் காரணம் அவனுடைய கவனக்குறைவு. அவனுக்கு சரியான பழக்கம் இல்லை, கவனக்குறைவினால என் மேலே மோதினா, அதனால் காலில் அடிபட்டது. அப்போ மற்றவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம். இல்லைன்னா வேணும்னே இவர் மேலே மோதணும், இவர் காலை உடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே வந்து நம்ம மேலே மோதினா, அப்போ அவனுடைய துஷ்டத்தனம். அப்படின்னா மற்றவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம், அதற்கு ஆதி பௌதிகம் அப்படின்னு பெயர். மற்றவர்களுடைய கவனக்குறைவினாலேயோ அல்லது மற்றவர்களுடைய துஷ்டத்தனத்தாலேயோ
நாம சிரமப்படுறோமே, இதற்கு ஆதி பௌத்திகம் அப்படின்னு பெயர். அடுத்து ஆதி தெய்வீகம். ஆதி தெய்வீகம்னா தேவதைகளால், இயற்கை சீற்றங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம். ஆத்தியாத்மிகம், நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய துன்பங்கள். ஆதி பௌத்திகம், மற்றவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமம். ஆதி தெய்வீகம், இயற்கையால் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமம். இந்த மூணும் இந்த லோகத்தில் இருக்கும் வரை அனைவருக்கும் ஏற்பட்டே தீரும். இந்த 3 விதமான துன்பத்தில் இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. இந்த 3 விதமான துன்பத்தில் இருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி கிருஷ்ணனுடைய திருவடியை அடைவது. தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம். யார் உலகத்தில் சிறந்த கவிகள் அப்படின்னு நாம் சொல்கிறோமோ அவர்கள் அத்தனை பேரும் பகவானை பாடியிருக்கிறாரே. பராசரர் விஷ்ணு புராணம் அப்படிங்கிற புராணத்தை பாடினார். 6000 ஸ்லோகங்களை எழுதி வைத்தார். மகாபாரதத்தை இயற்றினார் வேதவியாசர். 1,25,000 ஸ்லோகங்களினால பகவானை பாடினார். இதோ நாம் பார்த்துண்டு வர்ற ஸ்ரீமத் பாகவதம் சுகாச்சாரியர் கண்ணனை 18,000 ஸ்லோகங்களினாலே பாடினார். வால்மீகி ராமனை 24,000 ஸ்லோகங்களினாலே பாடினார். ராமனுடைய சரித்திரத்தை அப்படியே தமிழிலே எழுதினார் கம்பர். 12,000 பாடல்களாலே கம்பர் ராமகாதையை இயற்றினார். அதே போல வில்லிபுத்தூரார் அவர் பார்த்து மகாபாரதத்தை அப்படியே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய தெள்ள தமிழிலே தானும் இயற்றினார். அப்போ கவிகள்னு நாம் யாரெல்லாம் சொல்கிறோமோ அவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய புலமையை வேறு ஏதோ ராஜாவை பாடாமல் தங்களுடைய புலமையை பகவானிடத்தில் காட்டினார்களே. அதனால் கவிபிரீடிதம் கல்மஷாபகம். எத்தனையோ பாடல்கள் இருக்கலாம், ஆனால் அந்த பாடல்களெல்லாம் பாடினா நம்ம பாப்பம் தொலையாது. எத்தனையோ பாடல் கேட்பதற்கு இனிமையாக இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் நம்முடைய பாப்பத்தை போக்குமா? கிடையாது. ஆனால் பகவானுடைய பாடல்கள் கேட்பதற்கு இனிமையாகவும் இருக்கும், நம்முடைய கல்மஷங்கள் பாப்பத்தையும் தொலைப்பதாக இருக்கக்கூடியது. ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாததம். அடுத்து பாபத்தை தொலைக்கிறதோட மட்டும் இல்லாமல் மேலே மேலே புண்ணியத்தை கொடுப்பதாக இருக்கக்கூடியது. ஸ்ரீமத் பாகவதம் ஒரு நாள் கேட்டால் புண்ணியம், 2வது நாள் கேட்டால் அது அப்படியே ரெட்டையாகும், 3வது நாள் கேட்டால் அது அப்படியே ரெட்டை மறுபடியும் இன்னொரு ரெட்டையாகும். அப்போ பகவானுடைய சரித்திரங்களை பாடல்களை கேட்டோமேயானால் அது கேட்பதே நமக்கு சீர் நலத்தை கொடுக்கும். புவிகிருணந்திதே பூரிதா ஜனாக. இப்படி பகவானுடைய பெருமையை பேசக்கூடியவர்கள் அடியார்கள், அந்த பகவானுடைய பெருமை எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் பூமியில் எங்கெங்கே கால் பதிக்கிறார்களோ அந்தந்த இடம் அனைத்தும் புனிதமாக ஆகிவிடுகிறது. பகவானை பற்றி பேசினா அந்த இடம் புனிதம். பகவானை பற்றி பேசுபவர் எங்கெங்கு செல்லுகிறாரோ அந்தந்த இடங்கள் அனைத்தும் புனிதமாகி விடுகிறதுன்னா அப்போ பகவானுடைய சரித்திரத்துக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கும். அடதி யத்பவான் வன்னி கானனம் திருடிரு யுகாயத்தே துவாம பஷ்யதாம் குட்டில குந்தலம் ஸ்ரீமுகஞ்சத்தே ஜடவுதீக்ஷதாம் பக்ஷ்மக்ருத் திருஷாம். கண்ணன் பிருந்தாவனத்தில் அப்படியே சுற்றி வருவனாம். அப்படி பிருந்தாவனத்தில் சுற்றி வரும்போது கண்ணனை பார்த்துட்டே இருப்பாளாம் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள். ஒரு க்ஷணம் கண்ணனை பார்க்க முடியலைன்னா கோட்டி யுகத்தை போல பல நாட்கள் சென்றதை போல இருக்குமா. நாமே நமக்கு வேண்டியவர்களோட 10 நாள் இருந்தோம்னா 10 நிமிஷத்தை போல சட்டுன்னு போயிடும். வேண்டாதவர்களோட 10 நிமிஷம் இருக்கணும்னா 10 யுகத்தை போல அந்த 10 நிமிஷம் நீண்டதாக செல்லும். கண்ணா அதை போலத்தான் உன்னோடு கூடியிருந்தால் எத்தனை யுகமும் ஒரு க்ஷணத்தை போலே சென்று விடுகிறது. உன்னை பிரிந்து இருந்தால் அந்த பிரிவு துயர் ஒரே ஒரு நாள், 1 மணி நேரம், ஒரு க்ஷணம், ஒரு நிமிஷம் உன்னை காணாமல் இருந்தால் அது யுகத்தை போல நீண்டதாக செல்லுகிறது. அப்போ
பிரம்மாவை பார்த்து கேள்வி கேட்குறா. நீர் எதுக்காக எங்களுக்கு கண் இமைய படைத்தீர்? கண் இமை, அந்த இமைங்கிறது தானே கண்ணை மூடி நம்ம பார்வையை மறைக்கிறது. நம்ம 5 நிமிஷம் பார்த்துட்டே இருக்கோம், அப்புறம் இமை கொட்டுகிறது. அந்த இமை கொட்டுகிறபடினால கண் பார்வை, அந்த திருஷ்டிங்கிறது மறைந்து போகிறது. பிரம்மாவை பார்த்து நீர் எதுக்கு இமைய படைத்தீர்? இமைய படைச்சதுனால இமை கொட்டும்போது ஒரு க்ஷணம் கண்ணனை பார்க்க முடியல. காதுக்கு எங்கேயாவது திரை இருக்கா? இல்லை, காது திறந்தே இருக்கோ இல்லையோ. அதே போல மூக்கு, அது எப்போதும் திறந்தே இருக்கே. அதே போல கண்ணும் திறந்தே இருக்கிற மாதிரி வச்சிருக்கலாமே. இந்த கண்ணுக்கு இமைய படைத்து விட்டீரே, அதனால படைத்த பிரம்மாவை பார்த்து உமக்கு ஞானம் இல்லையா? உமக்கு அறிவில்லையா? நீர் ஜடத்தை போல இருக்கிறீரா? எதற்காக திருவாய்ப்பாடியில கண்ணன் நடந்து செல்லும் பொழுது எங்களுக்கு கண்ணை கொடுத்து அதுக்கு கூடவே இமையையும் கொடுத்தீரே, அதனால நீர் அறிவற்றவராகத்தான் இருக்க வேண்டும் என்று பிரம்மாவை பழிக்கக்கூடிய அளவுக்கு கண்ணனுடைய அழகு அப்படிங்கிறது விஞ்சி இருந்தது. இதி கோப்யா பிரகாயந்தா பிரளபந்தியஞ்ச சித்திரதா ருருதுகு சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தர்ஷன லாலசாக. இப்படி கண்ணனை தேடிக்கொண்டு இருப்பவர்களான கோபிமார்கள் அத்தனை பேரும் அழுதார்கள். அவர்கள் அழுததே மிகவும் கேட்பதற்கு இனிமையாக இருக்கக்கூடிய பாடலைப் போல ஆயிற்று என்று சுகாச்சாரியர் காட்டினார். இப்போ கண்ணன் பார்த்து இவர்களுக்கு ஆனந்தம் அதிகமாயிடுத்துன்னு இவர்களை விட்டு பிரிஞ்சா இப்ப துக்கம் அதிகமாயிடுத்து போல இருக்கே. துக்கம் அதிகமாயிடுத்துனாலும் பிராணன் போயிடுமே, அப்ப இவர்களை ரட்சிக்க வேணுமே. கண்ணன் பார்த்து முடிவெடுத்தான். சட்டன்னு அவர்களுக்கு காட்சி கொடுத்தான். தாசாமாவிரபூத் சௌரிகி ஸ்வயமான முகாம்புஜா பீதாம் பரதர ஸ்ரக்வி சாக்ஷாத் மன்மத மன்மதா. அவர்களுக்கு நடுவிலே மன்மதனை போன்ற அழகு உடலை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு காட்சி கொடுத்தான். இப்ப அவர்கள் அனைவரையும் கையை பிடித்து கொண்டு என்னோடு நீங்கள் ஆடுங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து ராசக்கிரீடையை செய்வோம் என்று முடிவு செய்தான். 2 கோபிகைக்கு நடுவிலே ஒரு கண்ணன், 2 கண்ணனுக்கு நடுவிலே ஒரு கோபிகை, ஒரு கோபிகை ஒரு கிருஷ்ணன், ஒரு கிருஷ்ணன் ஒரு கோபிகை. அங்கணாம் அங்கணாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவம் அந்தரேனச்ச அங்கணா என்கிறபடியே கண்ணன் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரோடும் கையை கோர்த்து கொண்டு அவர்கள் அனைவரோடையும் ஆடினான். அங்கணாம் அங்கணாம் அந்தரே மாதவா. 2 கோபிகைக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணன் இருந்து கையை பிடிச்சுக்கிறானா. மாதவம் மாதவம் அந்தரேனச்ச அங்கணா. 2 கண்ணனுக்கு நடுவில் ஒரு கோபிகை இருந்து கொண்டு அப்படியே ராசக்கிரீடையை செய்தார்கள். ஒருத்தி கண்ணனுடைய தோள்களை இறுக தழுவிக்கொண்டாள். மற்றொருத்தி கண்ணனுடைய கன்னத்தோடு கன்னம் வைத்து கொண்டு ஆடினாள். மற்றொருத்தி கண்ணனை அப்படியே தழுவிக்கொண்டு ஆடினாள். இப்படி கண்ணன் திருவாய்ப்பாடியில ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்றைய தினம், சரத் பூர்ணிமா அப்படின்னு பெயர், அன்றைய தினம் இரவு பொழுதிலே ராசலீலையை செய்தான். இந்த ராசலீலையை செய்தபடினாலே ஓ கண்ணன் இத்தனை கோபிமார்களோடு இத்தனை பெண்களோடு ஆடியிருக்கிறானே, அவன் தவறானவனோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுமே. இது எல்லாத்தையும் எப்போ பண்ணினான்னா, என்னவோ 16 வயசு 18 வயசு 20 வயசுல கண்ணன் செய்யவில்லை. 7 வயசு பிள்ளையாக இருந்து கொண்டு கண்ணன் அத்தனை ஸ்திரீகளோடும் ஆடினான். 7 வயசு பிள்ளை பெண்களோடு விளையாடுறத போய் நாம தவறா நினைக்க முடியுமா? அதனால ஒரு காலம் கிடையாது. அனைத்து ஜீவராசிகளுக்கும் அந்தரியாமியாக பகவான் இருக்கிறான். நாம எந்தெந்த அவயவங்களை மறைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்தந்த அவயவங்களுக்குள்ளேயே கண்ணன் இருக்கிறானே. அப்படிப்பட்ட கண்ணனுக்கு அனைவரும் ஜீவாத்மாக்கள். இது ஏதோ ஒரு ஆணினுடைய உடல் பெண்ணினுடைய உடல் அப்படின்னு பார்ப்பதுங்கிறது கூடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஸ்திரீ பிராயர்கள். நம் அனைவருக்கும் பர்த்தாவாக இருக்கக்கூடியவன் கண்ணன், புருஷோத்தமன் ஒருவனே. அதனால ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமே தவிர இது நாம அவனிடத்துல காட்டக்கூடிய பக்தி, அவன் நம்மிடத்துல காட்டக்கூடிய ஸ்நேகம், அதை காட்டக்கூடியது. அதனால இதற்கு ராசலீலை அப்படின்னு பெயர். பிரம்ம முகூர்த்தம் ஏற்பட்டது. இப்ப அனைவரும் தங்கள் தங்கள் இருப்பிடத்துக்கு
கண்ணனுடைய அனுகிரகத்தை பெற்று திரும்ப சென்றார்கள் என்பது சரித்திரம். இந்த ராசக்கிரீடையை யாரொருத்தர் கேட்கிறாரோ, ராசக்கிரீடையை யாரொருத்தர் சொல்லுகிறார்களோ, நடத்துகிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் கிருஷ்ண பக்திங்கிறது மேல மேல பெருகும் என்று இதற்கு பல ஸ்ருதியை காட்டினார். நமக்கும் கிருஷ்ண பக்தி அனைவருக்கும் பெருக வேணும்னு கண்ணனுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்து கொண்டு மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை அடுத்த நாள் நாமும் அனுபவிப்போம்.